சாண்ட்ராவின் சமீபத்து பேட்டி வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது. முன்னாடிலாம் என்ன கண்டஸ்டன்ட் சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து 24/7 காட்ட மாட்டாங்க. 1 ஹவர் எபிசோடு தான் காட்டுவாங்க. இப்படி கட் பண்ணி காட்டிட்டாங்க, அப்படி கட் பண்ணி காட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்க வந்து நமக்கு 24/7 காட்டுனாங்க கார் டாஸ்க்கு. அதிலேயே உங்களுக்கு பல விஷயங்கள மறைச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி இவங்க ஒரு கதைய சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த கார் டாஸ்க் நடந்தபோது ஈச் பை ஈச் அந்த கார மட்டும் தான் காட்டுனாங்க. வேற எங்கேயுமே டீவியேஷனே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்ற ஏன் இப்ப அதெல்லாம் சொல்றாங்கங்கிறதுக்கு எனக்கு தெரியல. சரி. இப்ப கமருதீன் பத்தி பார்வதி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். பார்வதி முன்ன இருந்த பார்வதி, இப்ப இருக்கிற பர்சனாலிட்டி பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு. என்ன காரணங்க? காதலா? காதல் பண்ணா இப்படி கொஞ்சம் அப்படி பார்வதிக்கு 2 பார்வதி பார்த்துருப்பீங்க நீங்க. ஒரு ரக்கட் பார்வதி. அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்படி ஒரு மாரி ரக்கடா இருப்பாங்க. அந்த மாரி காதல் மூடுக்கு வந்தா இது இந்த மாரி பார்வதி. அப்படி மனசுக்குள்ள ஒரு புன்னகை. அது எனக்கு தெரியுது அந்த டிஃபரன்ஸ். உங்களுக்கு யாருக்காவது தெரியுதா? இவங்க அந்த கல்யாணத்த பத்தி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கமருதீனை ஒரு சிறந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டு தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா, இவங்களுக்கும் நெறைய மீடியா துறையில இருக்கிறதுனால நெறைய கான்டாக்ட் இருக்கும். அம் கண்டிப்பா எந்தெந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கும் தெரியும். அது கரெக்ட்டா இவங்க மூவ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். கமருதீன் ஒரு லக்கி கைங்க. ஏன்னா, பார்வதியினுடைய வழிகாட்டுதல் இருக்கும்போது, அவருக்கு பல விஷயங்கள் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு புறம் கட் பண்ணா அரோரா அண்ட் துஷார். அவங்க 2 பேரும் ஒரு கதைகள ஸ்டோரியில போடுறாங்க. சேம் டைம் போடுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்லைக் எ கே அந்த துஷார் மாரி தெரியுது. ஏன்னா, நல்ல ஒரு டேலண்ட் இருக்கிற பையன். எதுக்கு இன்னும் அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான்? ஏன்னா, அந்த பொண்ண பத்தி தெரியும். என்கேஜ்மெண்ட் ஆனுச்சு. அது நடந்ததா? இல்லையா? அப்படிங்கும்போது, எதுக்கு அவரு பின்னாடி சுத்திட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. இந்த பேர் வந்து ரசிக்கும்படியா இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து வினோத்தும் சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேருமே கண்டிப்பாக உண்மையாக லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் பாரு சொன்னாங்க இல்லையா? வினோத் மேல எனக்கு ஒரு கோவம்னா, அந்த போம்போது ஒரு முறை அப்படி சொன்னது தான்னு. அதுக்கு வந்து வினோத்தும் ஃபோன் பண்ணி சாரி கேட்டிருக்காரு. அது அவருடைய பேட்டியில சொல்லியிருக்காரு.